இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்தையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள் இந்த வருடத்தில் ஆரம்பத்தை கண்டார்கள், ஆனா அந்த வருடத்தின் முடிவை பார்க்கல. புதிய வருடத்துக்குள்ளாக அவங்க கடந்து வரல. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை, இரக்கம், தயவு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த புதிய வருடத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த வருடத்தை திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், எவ்வளோ பலவீனங்கள், எப்படிப்பா இந்த வாழ்க்கையை நடத்துகிறது என்று பல கேள்விகளோடு இருந்தோம். ஆனாலும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். அநேக தேவைகளோடு இருந்தோம், பல எதிர்பார்ப்போடு இருந்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தினார். சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். பல காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார், எனக்கு என்ன வார்த்தை தரப்போகிறார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 41:14. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2026 ஆண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தையை இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முழு வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே. இந்த பூச்சியே என்று சொல்லப்படுகிற யாக்கோபுக்கு தான் கர்த்தர் துணையாக நிற்கிறாராம். அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த யாக்கோபு ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்ப பூச்சினா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் நசுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான பூச்சி என்று யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இந்த யாக்கோபுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபே, நீ ஒரு சாதாரணமான ஒரு பூச்சி தான், எல்லாராலும் நீ புறக்கணிக்கப்படுகிற, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற, எல்லாராலும் நசுக்கப்படுகிற இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய பலவீனத்துல கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். கிதியோனை பாருங்க, பலவீனமான ஒரு பாண்டம். தேவ தூதன் வந்து சொல்லும் போது, என்னால முடியாது, நான் ஒரு சாதாரணமானவன், நான் ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி தேவ தூதன் வந்து சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, நீ ஒரு சிறிய குடும்பம் தான், நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான், ஆனால் நீ ஒரு பராக்கிரமசாலியாக என்னுடைய பார்வையில் இருக்கிற பராக்கிரமசாலியே, நான் கூட இருக்கிறேன் என்று கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். மோசேயை பாருங்க, திக்குவாய் மந்த நாவு கொண்டு வந்தான். ஆனால் இப்படி பலவீன பாண்டமான இந்த மோசேயை கர்த்தர் தம்முடைய வேலைக்காக தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருடத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். சாதாரணமான நிலைமையில் இருக்கிற நம்மை, அற்பமாய் எண்ணப்படுகிற நம்மை ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் அற்புதமாக இந்த வருடத்தில் நிச்சயமாய் மாற்றுவார். இப்படி அற்பமாய் இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமானவர்களே, இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பயத்தை நீக்க
அவர் நமக்கு துணையாக நிற்கிறாராம். அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், என்ன செய்ய போறோம், இவ்வளவு தேவை இருக்கிறதே என்று சொல்லி பயப்படுகிறோம். எப்படி என்னுடைய மகளுடைய திருமணங்கள் நடக்கும், எப்படி என்னுடைய மகனுடைய படிப்பிற்கான காரியங்கள் நான் செய்ய போகிறேன், எப்படி இந்த ஒரு வீடு கட்ட போகிறேன், பல காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு மரணத்தை குறித்ததான ஒரு பயம். இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு, எப்படி இந்த வியாதி என்னை விட்டு போகும், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த வியாதி மாறாதே, நான் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தை கண்டு பயப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிற நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதிருங்கள். போராட்டங்களை கண்டு பயப்படாதிருங்கள். கடலின் அலையை கண்டு பயப்படாதிருங்கள். காரணம், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உனக்கு துணையாக இருக்கிறார். நம்முடைய மீட்பர் நமக்கு துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மீட்டெடுக்கிற ஆண்டவர், எப்பேற்பட்ட அடிமைத்தனத்துல நீங்க இருந்தாலும் உங்களை மீட்டெடுக்கிற ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறாராம். பிரியமானவர்களே, இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை நம்முடைய அற்பமான நிலைமையில நமக்கு துணையாக நிற்பார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் நமக்கு அவர் துணையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இரண்டாவதாக, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, நம்முடைய மீட்பர் நமக்கு துணையாக நிற்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சாதாரணமான ஒரு பூச்சியாக எண்ணப்பட்ட இந்த யாக்கோபுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, யாக்கோபே, நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல, போர் அடிக்கிறதற்கு உன்னை நான் புதிதும் கூர்மையுமான மக்களுள்ள எந்திரமாக்க போகிறேன் என்று யாக்கோபுக்கு அதிகாரத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபை, வரங்கள், அபிஷேகத்தை தந்து இந்த புதிய ஆண்டிலும் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். காரணம், கர்த்தர் துணையாக நிற்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாக நிற்பார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கடந்த 2025 ஆண்டு முழுவதும் ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தின ஆண்டவர், 2026வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாய் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறீரே. நீர் எங்கள் மீட்பராய் இருக்கிறீரே, துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறீரே. கர்த்தர் எங்களோடு கூட துணையா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. நீர் துணையாக இருந்து நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீரே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பயங்களை மாற்றுவீராக, பலவீனங்களை மாற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீட்பராயிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தர் மீட்டெடுத்து அற்புதமாய், ஆச்சரியமாய் இந்த வருடத்தில் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆண்டவரே இயேசுப்பா, குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக.
நல்ல டெலிவரியை தருகிறபடினால ஸ்தோத்திரப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், குடும்பங்கள சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு அப்பா தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தந்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பங்கள சமாதானத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை கர்த்தர் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டு கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார். God bless you. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.